தற்கொலை பண்ணி நீங்கள் நான் கேட்குறேன், கிறிஸ்தவங்க தான் 84 வயசு வரைக்கும் இருக்காங்க, இந்துக்கள்லாம் 32 வயசோட தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. அவன் தூங்குனா தூக்கம் வரலன்னா கூட பரவாயில்ல, அவனுக்கும் தூக்கம் வருது, அவனுக்கு குழந்தை பிறக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு மனைவி தான், அவங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை இருக்குது. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன குறை அவர்களுக்கு? அன்னைக்கு ஒரு மாமி சுப்புலட்சுமி, எம்எஸ் சுப்புலட்சுமி, குறை ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு? ஒரு குறைவின்றி. அது என்ன ஃபுல்லாக பாடுங்க தம்பி. ஆமாம், வழி நடத்தி வந்தீரையா. அது பாடுங்க முதல்ல இருந்தே. இல்லை 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 இல்லை, அந்த 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 ஸ்டான்ஸ் ஆரம்பத்தில் இருந்தே. ஒரு அது அந்த பாட்டு தான். அதில் ஒரு குறைவின்றி, ஒரு குறைவின்றி, அது அந்த 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 ஸ்டான்ஸா தம்பி எடுங்க. ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. அப்படி பாட்டு பாடுறோம் இல்லையா? நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உணவு ஒரு குறை இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. பக்கத்து வீட்டு ராமசாமிக்கு சாப்பாடு துணியெல்லாம் எங்கேருந்து வருது ஐயா. நீங்க நினைக்கிறீங்க, ஐயா நீங்க அப்பா அவனுக்கு கொடுத்ததெல்லாம் யார் ஐயா? சொல்லுங்க ஐயா, முதல்ல சொல்லுங்க, எனக்கு பொறுமை இழந்துட்டேன் ஐயா, சொல்லுங்க ஐயா, அவன் எங்க இருந்து இதெல்லாம் வருது? எம்எஸ் சுப்புலட்சுமி மாமி ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? குறை ஒன்றும் இல்லை. கேட்டிருக்கீங்களா பாட்டு? மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு மாமி பாடுறா. நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மாமிக்கு என்ன குறை? இப்போ இருக்கிற பிராமணாளுக்கு என்ன குறை? அறிவில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, பிராமணாளுக்கு சூத்ராளை விடவும் அறிவு ஜாஸ்தின்னு ஒரு அம்மா சொன்ன உடனே, அது எப்படி நீ சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? நிஜமா நீ மனப்பூர்வமாக நம்புறியா அவங்கள விடவும் நீ ஜாஸ்தி அறிவுன்னு? எத்தனை பேர் நினைக்கிறீங்க நமக்கு பிராமின்ஸை விடவும் கிறிஸ்டியன்ஸுக்கு அறிவு ஜாஸ்தி நம்புறவங்கெல்லாம் கை வைத்துங்களேன். கொஞ்சம் பேர் நினைக்கிறீங்க, ஐயா இதுக்கு அந்த பக்கம் பேச வேண்டாம் ஐயா, எங்களால் தாங்க முடியல ஐயா, எங்களால் தாங்க முடியலை. இனியும் 2 நாள் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை.